everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சூப்பர் ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லுக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட் அண்ட் போல்டாக தெரியலாம். பட் நான் பேஸ் மேக்கப் வந்து ரொம்ப மைல்டாக தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நான் வந்து ஐஸ்க்கும் லிப்ஸுக்கும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப பிரைட் அண்ட் போல்டாக தெரியுது. ஸோ இந்த லுக் வந்து ரொம்ப சிம்பிள் தான், பிகினர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. ஸோ இந்த லுக் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் மோமெண்ட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி ப்ரிஃபரன்ஸ் ஃபுல்லாக ஐஸ்க்கு தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஐஸ் வந்து பயங்கர போல்டான ஒரு விங்டு ஐலைனர் நான் வந்து போயிருக்கேன். ஸோ இந்த லுக் லிட்ரலி பார்க்குறதுக்கு ஒரு ரெட்ரோ மேக்கப் மாதிரி இருக்கும். என்னுடைய அவுட்ஃபிட்டும் நான் வந்து அதே மாதிரி தான் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ரெட்ரோ மேக்கப் லுக் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இன்றைக்கி தான் நான் அதை வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி காஜல், ஐலைனர் அண்ட் பிந்தி இது மூணுமே வந்து நான் வந்து பேர்ல் ஐஃப்ளாக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேர்ல் ஐஃப்ளாக்ஸ், கும்கும், பிந்தி வந்து நல்ல ஒரு சூப்பரான பிராண்ட். பிந்தி அண்ட் காஜல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அண்ட் இவங்களுக்கு தனியாக வெப்சைட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக அவங்களுடைய வெப்சைட்லேயே உங்களுக்கு தேவையான பிந்தி எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிந்தி இருக்குது. அண்ட் என்கிட்ட வந்து கொஞ்சம் சாம்பிள் தான் இருக்குது. பட் அவங்களோட வெப்சைட்டில் வந்து ஏராளமான பிந்தி கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பிரைடல் பிந்திலேருந்து நார்மல் எவ்ரிடே பிந்தி வரைக்கும் உங்ககிட்ட எல்லா மாடல்லையும் அவைலபிளாக இருக்குது, எல்லா கலர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்கிட்ட கூட கலர்ஸ் அண்ட் மெரூன், ரெட், பிளாக் இந்த மாதிரி எல்லா வெரைட்டியான பிந்தியும் நான் உங்களுக்கு இங்கே சாம்பிளுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வச்சுருக்கிறது வந்து நல்ல ஒரு மெரூன் கலரில் இருக்கக்கூடிய பிந்தி. அண்ட் இது வந்து என்னுடைய சாரீக்கு எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பிந்தி நான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் இவங்க இந்த பிந்தியில் யூஸ் பண்ணியிருக்க கம் பார்த்தீங்கன்னா கிளினிக்கலி டெஸ்டட் அதேசிவ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்கின்ல எந்த ஒரு அலர்ஜி எதுவுமே வராது. கம் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம மார்னிங் வச்சோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்குமே அது வந்து போகவே இல்லை, அப்படியே நல்லா ஸ்டிக் ஆன் ஆகி இருக்குது. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து பேபிக்கு யூஸ் பண்ணுற அந்த கண்மையும் கூட வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கிளாசிக் அந்த பழைய காலத்து கண்மை இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதை வந்து நம்ம யூஸ்வலாக கையால் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் பேபிஸ்க்கு வைக்கணும். பேபிஸ்க்கு வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப சேஃபும் கூட. இது வந்து நான் இரிட்டேட்டிங் ஃபார்மில் நான் ஈவன் என்னுடைய கண்ணில் இன்னர் கார்னர் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே போட்டேன். இது வந்து எனக்கு எந்த விதத்துலையும் இரிட்டேட்டே பண்ணலை. ஸோ இது வந்து நான் இரிட்டேட்டிங் ஃபார்மில் அண்ட் ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணால் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஆல்சோ எனக்கு பேர்ல் ஐஃப்ளாக்ஸோடைய ஐலைனரும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய ஐலைனர் அண்ட் இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஐலைனர். இது வந்து வாட்டர் ப்ரூஃப், ஸ்மச் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. ரொம்ப பேசிக்கான ஐலைனர், எட் ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. ஸோ நீங்கள் எவ்ரிடே பேசிஸ்க்கு நிறைய உங்களுக்கு ஐலைனர்ஸ் தேவைப்படும் அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு ஐலைனர் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து இதோடைய பிரிசல் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ நம்மளால் எவ்வளோ தின்னான லைனர்னாலும் நம்மளால் இதை வச்சு போட்டுக்க முடியும். அப்பர் லேஷ் லைனர் நான் போட்டிருக்க லைனர் வந்து ரொம்ப தின்னாக தான் வச்சுருக்கேன். ஸோ அப்படி ரொம்ப தின்னாக போடுறதுக்கு இந்த ஒரு ஐலைனர் எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே அவங்களுடைய பேர்ல் ஐஃப்ளாக்ஸோடைய வெப்சைட்லேயே தனியாக கிடைக்கும். அப்படி இல்லாட்டா நமக்கு வந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மேக்கப் லுக் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் மேக்கப் லுக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸை நான் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து டெர்மாவையோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸை நான் க்ளீனாக ஆஃப் கேமராலே வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஒரு கிளென்சர் வந்து சென்சிட்டிவ் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு எல்லாமே ரொம்ப சேஃப் அண்ட் மைல்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து சென்சிட்டிவ் இல்லை ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது, இல்லை உங்களுக்கு நார்மல் ஸ்கின் டைப் அப்படின்னா கூட ட்ரை பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து செம சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஜென்டில் கிளென்சர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து நியூட்ரிடாமோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக கிளைட் ஆகக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர். அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்குமே செட் ஆகும். அண்ட் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஆக்னே ப்ரோனாக இருக்குது அப்படின்னா இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மைல்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு ரொம்ப பெரிய ஃப்ராக்ரன்ஸும் இருக்காது. நம்ம ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரியான எந்த விஷயமும் இதில் கிடையாது. ஸோ இதுக்கு மேலே போடுற மேக்கப்பும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பர்டிகுலராக மேக்கப் போடுறேன் அப்படின்னா இந்த ஒரு பேஸ் நான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பேன் மாய்ஸ்சரைசராக. ஸோ இதை போட்டு முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஸ்டிக் ஃபவுண்டேஷன். அண்ட் அதில் யூஸ் பண்ணுற ஷேட் பார்த்தீங்கன்னா F10. இது வந்து எக்ஸாக்டாக எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டிக் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கும், நல்ல ஒரு டியூவி எஃபெக்ட் மாதிரி கொடுக்கும். ரொம்ப டியூவியாக இருக்காது, பட் இது வந்து கொஞ்சம் செமி மேட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து நம்ம ஸ்கின் கொஞ்சம் அந்த ஸ்கின்னோட ஒத்து போகிற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த பர்டிகுலர் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ இந்த ஸ்டிக்லேருந்து கொஞ்சமாக ப்ராடக்ட்டை கையில் எடுத்து எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள் இருக்கோ நான் அங்கே மட்டும் லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன்.
என்னோட என்டையர் ஃபேஸ்க்கும் நான் வந்து ஸ்டிக் எடுத்து அப்படியே ரப் பண்ணிலாம் பிளெண்ட் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் என்டையர் ஃபேஸ்க்குமே நான் வந்து என்னுடைய ஃபிங்கர்ஸாலே தான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அதாவது எனக்கு எங்கெல்லாம் தேவை இருக்கோ அந்த இடத்துல என்னோடய கையிலே எடுத்து அப்படியே அந்த இடத்துலையே வச்சு டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி கன்சீலர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் தான் என்னோடய என்டையர் ஃபேஸ்க்கும் நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும், என்னுடைய டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள் எல்லாமே கொஞ்சம் வெளியே தெரியல தான் செய்யும். பட் எனக்கு அது பெரிய பிரச்சனை கிடையாது. பிகாஸ் எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு நேச்சுரல் ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரியான ஒரு பேஸ் தான் வேணும். ஸோ அதுக்காக நான் இது வந்து வெளியில் கொஞ்சம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த ஃபவுண்டேஷனோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இதை வந்து ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். பவுடருக்கு நான் வந்து மேப்ளின் ஃபிட் மீ பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து ஹீட் அண்ட் சன் பீச். ஸோ இந்த பவுடரை யூஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்குக்கும் நான் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ காம்பேக்ட் பவுடர் போடுறப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் லூஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ்க்கு போக போகிறேன். ஐப்ரோஸ்க்கு நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஐப்ரோ கிட். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஐப்ரோஸ்லாம் நல்லா போடுவீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு கிட் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐப்ரோவை சூப்பராக டிஃபைன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதிலே ஒரு வேக்ஸும் இருக்குது. நமக்கு ஐப்ரோஸை செட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வச்சு என்னோடய ஐப்ரோஸை நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஐஷேடோக்கு வந்து ஹிலரி ரோடோட ஐஷேடோ பேலட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் ஷேடு எடுத்து ஒரு ப்ரஷில் எடுத்து அப்படியே என்னோடய என்டையர் லிட்ஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி தனியாக க்ரீஸ்க்கு ஒரு கலர், லிட்ஸில் ஒரு கலர்னு வைக்காமல் அந்த ஒரு மேட் ஷேடு எடுத்து அப்படியே என்னுடைய என்டையர் லிட்ஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலர் வந்து எனக்கு சாரீக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து ரொம்ப டார்க்காகவும் இன்றைக்கி நான் வந்து ஐஷேடோ வைக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு சும்மா ஃபார் நேம் சேக்குக்கு ஏதோ ஒரு ஐஷேடோன்னு ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி ஐ லுக் வந்து பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம ஐலைனர் அண்ட் காஜலில் தான் இன்றைக்கி மெயின் ஃபோக்கஸ் வைக்க போகிறோம். ஸோ ரெண்டு ஐஸ்லையும் ஈக்குவலாக பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயே நான் வந்து கொஞ்சமாக இதே ரெட் ஷேடை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பேர்ல் ஐஃப்ளாக்ஸோடைய காஜல் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு நார்மலாக தானே இருக்குது. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் தேவைப்படும் ஆப்வியஸாக. ஸோ ஒரு ப்ரஷ் எடுத்து நான் வந்து என்னுடைய லோவர் லேஷ் லைனில் நல்லாவே டார்க்காக ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த காஜல் வந்து கண்டிப்பாக ஸ்மஜ் ஆகும் நம்ம பேபிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பவுடர் வச்சு செட் பண்ணாட்டா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், காஜல் ஐலைனர் யூஸ் பண்ணி இந்த காஜலுக்கு மேலே நான் போட்டு இதை அப்படியே செட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு அப்பர் லேஷ் லைனில் போடுறதுக்கு ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் சேம் பேல் ஐஃப்ளெக்ஸோட ஐலைனர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் சொன்ன மாதிரி ரொம்ப தின்னாக இருக்குது இல்லையா, அதனால் என்னுடைய லேஷ் லைனில், அதாவது அப்பர் லேஷ் லைனில் ரொம்ப ரொம்ப தின்னான லைன் போட்டு அப்படியே என்னோடய விங் கூட நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ப்ளஷ்ஷுக்கு நான் வந்து ப்ளூ ஹெவனோட ப்ளஷ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். ரொம்ப லைட்டாக எடுத்து என்னுடைய 2 சீக்ஸ், நோஸ் அண்ட் சின்லையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வித்தின் பிங்க் க்ளோ கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி நோஸ் அண்ட் சீக்லேயுமே கூட அப்ளை பண்ணிக்கிறேன், சின்லையுமே. ஸோ இன்றைக்கி மஸ்காரா போடுறதுக்கு நான் சுத்தமாகவே மறந்துட்டேன். அது எப்படி மறந்தேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. பட் நான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மஸ்காரான்ற ஸ்டெப்பே வந்து மறந்துட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து மஸ்காரா காமிக்கலை. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு சூப்பரான ஹைலைட்டர், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு சூப்பரான க்ளோ கொடுக்கும். ஸோ இதை வந்து ஒரு குட்டி ப்ரஷில் எடுத்து என்னுடைய 2 சைட் சீக்ஸில், கியூபிட்ஸ் போல் நோஸோட சென்டரில், சின்னில், ப்ரோ போனில், அதுக்கப்புறமா ஃபோர்ஹெட்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் நான் வந்து போட்டுக்க போகிறேன். லிப்ஸ்டிக்கு நான் வந்து டிஸ்கைஸ் காஸ்மெட்டிக்ஸோட லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் எடுத்து என்னுடைய லிப்ஸை அவுட்லைன் பண்ணி கொஞ்சமாக கார்னர்ஸில் மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த லிப்ஸ்டிக் எடுத்து என்டையர் லிப்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஆம்ப்ரே எஃபெக்டில் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு, மஸ்காரா போடுறதுனா இன்னும் ஐஸ் வந்து ரொம்ப எலிவேட்டடாக தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இதுவே வந்து கொஞ்சம் ஓவராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பட் இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரு லுக் நான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஒரு லுக்கு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத மாதிரியான ஒரு லுக்காக இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப வேரபிளான லுக் தான். நம்ம ஐஸ் மட்டும் தான் போல்டாக போயிருக்கோம். லிப்ஸ்டிக் உங்களுக்கு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக தெரிகிற மாதிரியான ஒரு லுக். ஸோ இந்த மாதிரி ஐ லுக்லாம் நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இன்றைக்கி ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புறேன். அண்ட் see you all in the next video. Until then, bye bye, take care.